Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Sallu ala nabi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முக்மீன்களாகவும் பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஒருவராக நம்மை பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான சேகமார்கள் தொடர்பை நம்மளுக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முறை இப்லீஸ் அல்லாஹ்விடம் சென்று, உன் அடியார்களே, நான் ஒவ்வொரு நாளும் வழிகெடுத்து வருகிறேன் என்று இப்லீஸ் அல்லாஹ்விடம் சொல்லுவான். அதற்கு அல்லாஹ், நான் ஒரு அடியாரை சொல்கிறேன், அவரை நீ வழிகெடுத்துக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய சொத்துக்களும் சொந்தங்களும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் இப்லீஸ் அவர்கள் சொத்துக்கள் மீது எனக்கு ஆதிக்கம் போடு அப்படின்னு கேட்கலாம். அவர்கள் சொத்துக்கள்னா வீடு அந்த மாதிரிலாம் இல்லை. 1000 பெண் குதிரைகள், 1000 ஆண் குதிரைகள், 2000 கோவேரி கழுதைகள், 7000 ஒட்டகங்கள், 1000 காளை மாடுகள், 1000 பசுக்கள், 1000 ஆடுகள் இருந்துச்சு. அதெல்லாம் இப்லீஸ் ஒரு நொடியில் நைட்டு அழிச்சிட்டு போயிடும். காலையில் ஆடு மேய்க்கிற உருவத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எஜமானே நம்ம ஆடுகள் எல்லாமே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் தான் கொடுத்தா அல்லாவே எடுத்தாண்டு போயிடாங்க. பட் அதே மாதிரி மாடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க வேலைக்கு வச்சுப்பாங்க. எல்லாமே சொல்றாங்க, அல்லாஹ் தான் கொடுத்தா அல்லாவே எடுத்தாண்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி இப்லீஸ் உணவு முறை அல்லாஹ்விடம் அவர்கள் சொந்தத்தின் மீது எனக்கு ஆதிக்கம் கூட என்று கேட்பான். சொந்தம்லாம் அவங்க கூட இருப்பாங்க, அவங்க தெரிஞ்சவங்க மக்கள்லாம். அவங்க மக்கள்லாம் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க, வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்லீஸ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி மட்டும் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வீட்டை இப்லீஸ் ஒரு குடுக்க குடிக்கிடுவான். வீடு இடிஞ்சு எல்லாம் அந்த அவங்க சொந்த வந்தவங்க எல்லாம் இடிஞ்சு தருவாங்க. அந்த செய்தி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் காதுக்கு அவங்களுக்கு வரும். அல்லாஹ் தான் என்னை பிறக்கும் போதே தனியாக பிறந்தா, அம்மா போகும்போது தனியாக தான் வருவான்னு அப்படின்னு போயிட்டாங்க. அப்புறம் இப்லீஸ் அதே மாதிரி அவர்களின் உடம்பின் மீது எனக்கு ஆதிக்கம் கொண்டு ஏற்றுவான். அல்லாஹ் தஆலா குறைஞ்சிடுவான். உடம்பின் மீது வரும் இப்லீஸ். இப்லீஸுடைய கெட்ட காற்றை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நூக்கில் ஊதி விடுவான். நூக்கில் ஊதி விட்ட பிறகு காலில் ஃபஸ்ட்டு கொப்பளம் வர ஆரம்பிக்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அடுத்த நாள் அவங்க அழகாக இருப்பாங்க, அவங்க அழகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அவங்க அழகு மாறப்போ கொப்பளம் வீங்க ஆரம்பிக்கும். அப்புறம் புண்ணாக அந்த புண்ணு சீரோடைய ஆரம்பிச்சிடும். சீரோட அப்படியே அவங்க சொல்லிடுவாங்க. சின்ன எறும்பு கடிச்சா நம்ம எப்படி சொல்லுவோம், அவங்க அந்த அப்படி இருக்கும் சொல்லிடுவாங்க, கையை சொல்லிடுவாங்க. நிறமே தேர்ந்துடும். அந்த அளவு அவங்க அப்படி அழிப்பு நேரத்தை சொல்லிடும். சீப்பையும் கல்களாலே சொல்லிடுவாங்க. சீப்பை கல்லை சொல்லியதாலே சுகமாக இருக்கும். சொல்லிஞ்ச முடிச்சப்போ அப்படி இருக்கும். அப்படி இருந்த பார்த்தா அவங்க 3 மனைவி இருந்தாங்க. 3 மனைவியுமே தலாக் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு மனைவி ரஹ்மா மட்டும் இருந்தாங்க. அவர்களுக்கு சொத்துக்கள் சொந்தங்கள் எந்த காப்பணம் எதுவுமே இல்லை. ஒரு ஓரத்தில் வீட்டை பிடிச்சி இருக்கிறார்கள். ரஹ்மா பசி சாப்பாடு வாங்கலான்னு பக்கத்து ஊருக்கு போறாங்க. போற சைடில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. அந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பழம் கொடுக்கிறார்கள். அதை பாதி கடிச்சிக்கிட்டு பாதி வைக்கிறாங்க. ஏன் பாதி கடிச்சிட்டு பாதி வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் சாப்பிட்டேன், மனைவிக்கு பசியாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொல்றாங்க. மனைவி சொல்லுவாங்க, மனைவிக்கு நான் உணவு பழம் வச்சிருக்கேன், நீங்க இந்த பழத்தை முழுசா சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பின் அவர்கள் வலது கையை வச்சு மண்ணில் ஒரு தட்டு தட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரியே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தட்டிடுவாங்க. கீழேருந்து வெந்நீர் ஊட்டு நீர் வரும், அதை எடுத்து குடிங்கன்னு சொல்லுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரியே எடுத்து குடிச்சிருவாங்க. 40 அடி நடந்ததும் உங்களுடைய இடது காலை மண்ணிலே அடின்னு சொல்லுவாங்க. மண்ணில் அடிச்சப்ப நீர் வரும், காலடியிலேருந்து நீர் வரும். அதை எடுத்து கையால் அள்ளி நிரம்ப கொடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. செஞ்ச பின் பழைய எப்படி இருந்தாங்களோ அதோட மாற்றம் அவ்வளோ அளவு வந்துச்சு அவங்களுக்கு. ஜிப்ரீல் அவ்வளோ அளவு வந்துச்சு. அவங்க மனைவி வராங்க, சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல, வீட்டுக்கு வராங்க. வந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இங்கே ஒருத்தர் உடம்பு கொண்டாங்க, நீங்கள் இருந்தாலே அவர் எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க தெரியாது அவங்க இவ்வளோ அழகாக மாறிட்டாங்கன்னு.
வந்து கேட்குறாங்க ஐபுல சிரிக்கிறாங்க, உட்காந்து சிரிக்கிறாங்க, நான் தான் ஐபுல அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு அல்லாஹ்விட எவ்வளோ சகிப்புத்தன்மையாக இருந்தனால அல்லாஹ் அவங்க எவ்வளோ பேர் எது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அல்லாஹ் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தரி குருவான ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.